ரொம்ப முடியாத சூழ்நிலை, ஒரு முக்கியமான அவசரமான ஒரு நிலைமை தான் நீங்கள் போகலாம். ஆனால் வாரம் வாரம் அதே காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாரம் முக்கியமாக தவிர்க்க முடியாத சூழ்நிலை சார், போகிறோம் சார் அப்படின்றத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஓய்வு நாளில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த வேலையும் வரக்கூடாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நாளை ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் எல்லா வேலையும் செய்ய எனக்கு உதவி செய்ய நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த நாளை தேவன் ஃப்ரீ பண்ணி கொடுப்பார். நீங்களே வேண்டிக் கொள்ளலைன்னா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கே ஒரு பாரம் இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு தாகம் இல்லை அப்படின்றத அவரே உங்களை அப்புறம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்கலையான்னு. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தான், நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ண சார், ஆண்டவர் கேட்கவே இல்லை சார். ஆண்டவர் லீவ் விட்டுக்கிறார் உன் ஜெபத்தை கேட்குறது. நீ ஆண்டவருக்கு லீவ் விட்டுற, அப்பப்போ ஆண்டவர் நீ ஜெபிக்கும் போது ஒரு நாள் லீவ் விட்டுறாரு உங்களுக்கு. அப்போ என்ன, ஆண்டவர் நான் அவ்வளோ உபவாசம் இருந்தேன் சார், அன்னைக்கு உபவாசம் இருந்தேன், ஜெபம் பண்ண அழுதேன் சார், குளிச்சுட்டு எல்லாம் போய் உக்காந்து அவ்வளோ உபவாசம் இருந்தேன் சார் அப்படின்றத சொல்கிறேன். ஆண்டவர் பாருங்கள் சார், ஒரு தரிசனம் காட்டல, ஒரு வார்த்தை என் காதில் ஓயில, ஒரு மெல்லிய சத்தம் மாதிரி வரோம், நான் போய் ஜெபம் பண்ணால் எதுவுமே கேட்கல சார் கடவுள். அந்த லீவ் விட்டார் உனக்கு. நீ எவ்வளோ தடவை ஆண்டவருக்கு லீவ் விடுற, அதனால உனக்கு ஒரு நாள் லீவ் விட்டார் போ அப்படின்றது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கரெக்டாக செய்தோம்னா ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தில் நினைக்கிற நினைவை கூட சரி பண்ணிடுறாரு. ஹல்லேலூயா. உன் மனசில் நினைக்கிறேன் பாரு, நினச்சேன் சார், கேட்கல கூட இல்லை, ஜெபம் கூட பண்ணல சார், உபவாசம் இல்லை, அழுவுல, ஜெபம் பண்ணல, எதுவுமே பண்ணல சார், சும்மா மனசில் நினச்சி ஆண்டவர் செஞ்சுட்டார் சார். அப்போ மனசில் நினைக்கிறதுக்கு கூட தேவன் என்ன பண்ணிடுறாரு? செஞ்சிடுறாரு. ஹல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் ஜபமாக பண்ணி அவங்க கேட்க மாட்டேன், ஏன்னா லீவ் விட்டுறாரு. அன்றைக்கி நம்ம போய் ஜபத்தில் வரும்போது அவர் வர மாட்டேன்றார், லீவ் விட்டுறாரு. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சொல்கிறேன், நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் மரியாதையும் செலுத்தினா நமக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு இன்னது தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை கரெக்டாக நாம் செலுத்தினா நமக்கு நடக்க வேண்டிய எல்லாமே கரெக்டாக நடக்கும். அல்லேலூயா. இந்த உலகம் பார்த்தீங்களா, லஞ்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நடக்க வேண்டியது நடக்குது சார். அல்லேலூயா. பிரதருக்கு நல்லா தெரியும் இல்லை பிரதர், கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நடக்க வேண்டியது நல்லா நடக்குது சார் அப்படின்றாங்க. அது மாதிரி தேவனை நம்ம இந்த உலகத்துக்கு அப்படின்னாக்கா அப்போ கடவுள் பாரு, அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் மரியாதையும் முக்கியத்துவத்தையும் நாம் செலுத்திட்டா நமக்கு செய்ய வேண்டியது அவர் ஜெபமே பண்ண தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக மனசில் நினைக்கிறதெல்லாம் அவர் நிறைவேற்றும். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால் இதெல்லாம்